ஒரு பையனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் என்று நமக்கு மட்டும்தானே தெரியும். நீங்க நினைக்கிறீங்க பையனா இருந்தா எல்லா இடமும் சுத்தலாம், ஜாலியா என்ன வேணாலும் பண்ணாலும், ஃபைட் பண்ணலாம் என்று. பட் நீங்க பாக்கிற only one side of boys life. இன்னொரு பக்கம் இருக்கு. நாங்க இப்ப டிப்ரெஷனா இருந்தா ஆர் ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டா மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அப்படி அவன் எனக்கு டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் எல்லாருமே கலாய்ப்பாங்க. இதுவே ஒரு கேர்ள் அப்படி சொன்னா மோஸ்ட்லி எல்லாரும் நான் இருக்கேன், வருத்தப்படாத என்று சொல்லுவாங்க. அண்ட் நாங்க எல்லா நேரமும் சிரிச்சிட்டு இருக்கிறோம் என்று யோசிக்கிறீங்க தானே. நாங்க அழுதா எங்களை வீக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் போட்ட லூசன் என்று சொல்லுவாங்க. சோ அதாலேயே நம்ம மோஸ்ட்லி கவலையா இருந்தாலும் சிரிப்போம். அண்ட் அவன் தான் அவனோட ஃபேமிலி பாத்துக்கணும். இந்த வீடியோ பாக்கிற ஏத்தின பேர் அவங்க ஃபேமிலிக்காக அவங்க பேஷனை விட்டவங்க இருக்கீங்க. காமெண்ட் பண்ணுங்க பாப்போம். நான் எனக்கு மனசுல தோணினதை சொன்னான், தப்பா இருந்தா சொல்லுங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு அம்மா கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான பையனா தான் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு கேர்ள் ஸ்ட்ராங்கான ஒரு ஹஸ்பண்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. சோ பாயா பிறந்த எல்லாரும் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும், இருந்தே ஆகணும். என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோ நண்பா.